ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேருக்கு எஸ்பிஓ அப்டேஷன் என்னென்ட்டு தெரியாமலே போகுது. ஸோ எஸ்பிஓ அப்டேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு உண்டான அப்டேஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் ஃபார்ம் ரிலேட்டடாக ஃபைனல் அப்டேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ரீஃபண்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சது. இனிமேல் வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் 95% பீப்புள் வந்து ரீஃபண்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேவா? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5% பீப்புள் வந்து இருக்கிறாங்க. இன்னும் தெரியாமலே நிறைய பேர் இருப்பாங்க ரீஃபண்ட் வந்து கொடுத்தாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் கொடுத்தாங்க பார்த்திங்களா, 13 பாயிண்ட்ஸில் ரிஜெக்ட் பண்ணவங்க. அதுதான் அவங்க வந்து இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காங்க. அந்த ரீஃபண்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு. என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. அந்த ரீஃபண்ட் இல்லைங்க, இது ஃபைனலாக இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க, எனேபிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்க வந்து ரீஃபண்ட் வந்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட கேட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். sbotvm@gmail.comக்கு நீங்கள் வந்து ரீஃபண்டுக்கு வந்து நான் அப்ளை பண்ணணும், என்னுடைய ஐடி வந்து இன்ஆக்டிவாக இருக்குது, ஸோ எனக்கு வந்து ரீஃபண்ட் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ மெயில் பண்ணாதவங்க மெயில் பண்ணிக்கோங்க. அதுவும் ரீஃபண்ட் மெம்பர்ஸ் நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சான்ஸ் வந்து ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 60 டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க பார்த்திங்களா மெயில் மூலமாக, அவங்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இதுக்கு பிறகு தான் அமௌண்ட் வந்து போடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து காமன் பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு 1 2 3 ஐடிக்கெலாம் பார்த்திங்கன்னா சேம் பாஸ்வேர்டு வந்து அவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க. யார் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்தாங்க, அவங்களுடைய இன்ட்ரோடியூசரா இல்லைன்னா ஒரு ஐடி தெரிஞ்சுட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து காமனாக இருக்கிறதுனால அவங்களுடைய இன்ட்ரோடியூசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க தான் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த அமௌண்ட் வந்து உரிய நபருக்கு வந்து போகணும். அதுக்காக எஸ்பிஓ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஐடி போட்டிருந்தீங்கன்னா அந்த ஐடிக்கு ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து மெயில் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலில் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். எந்த லிங்கோ ஃபோட்டோஸோ இல்லைன்னா எதுவுமே அப்லோட் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் தான், நீங்கள் தான் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இல்லைன்னா ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து. இதில் 2ல் ஏதாச்சும் ஒரு வே மூலமாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுவாங்க. அது நீங்கள் தான் அப்படின்ட்டு எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் ஆகிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய இன்ட்ரோடியூசர் தான் ஐடி வந்து பாஸ்வேர்டு எல்லாமே தெரிஞ்சு அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பிரேக் விட்டுட்டாங்க, இப்போ தான் ஃபைனலாக ரீஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட இன்ட்ரோடியூசர் தான் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபைனல் டெசிஷன் வந்து எடுத்து யார் ஐடி போட்டாங்க அந்த உரிய நபருக்கு தான் அமௌண்ட் வந்து போகணும். அதுக்காக தான் இந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் அண்டு எஸ்எம்எஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வே மூலமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் நான் தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும், அப்போ தான் உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேரும். இது யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் தான். ஸோ எல்லாருமே ரீஃபண்ட் மெம்பர்ஸ் வாங்கின எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் சொல்லுங்கள். இதுதான் ரீஃபண்ட் ஃபார்ம் ரிலேட்டடாக ஃபைனல் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம் அமௌண்ட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் டீம் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா, சேல்ஸ் டீமில் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு மந்த்லி பார்த்திங்கன்னா 2000 அப்படின்னு ஃபிக்ஸடாக பண்ணியிருக்காங்க. இது ட்ரைனிங் பீரியடில் தான் இவ்வளோ அமௌண்ட் வந்து மந்த்லி இவ்வளோ ஆனால் தான் அப்படின்ட்டு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2500 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து இன்க்ரீஸ் ஆகவே செய்யாது. சேல்ஸ் டீம் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் 2000 மந்த்லி
ப்ரொமோஷன் டீம் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் மந்த்லி 300 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நியூவாக ஜாயின் பண்ணுற பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 ருபீஸ் அப்படின்ட்டு ஃபிக்ஸட் சேலரியாக ட்ரைனிங் பீரியடில் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது வீக்லி 2 டாஸ்க்கு அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எப்படினாலும் பார்த்திங்கன்னா மந்த்லி 2000 தான் ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ். சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீமில் மந்த்லி 300, நியூ மெம்பர்ஸ் மந்த்லி 1000 தான் அப்படின்ட்டு ஃபிக்ஸடாக அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. இது இந்த ட்ரைனிங் பீரியடில் தான். இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து நம்ம இந்த ஒர்க் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான மிஸ்டேக் வந்து விட்டுறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான், அதுக்காகத்தான் இந்த ட்ரைனிங் பீரியட். இதில் வந்து நிறையா கற்றுக்கிறணும். நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டர் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஆனால் ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்கும். அதிகமாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு தான் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து அமௌண்ட் வந்து அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாட்டாலுமே ஒர்க்கு வந்து அவங்க பண்ணுறது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிடிஓ செலெக்ஷன். நிறைய பேருக்கு வந்து பிடிஓ செலெக்ஷனுக்கு இமெயில் வந்து அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இமெயில் வந்து அனுப்பியிருந்தாங்க. அது இருந்தாலுமே இப்போ வந்து மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் அந்த ஒர்க்கை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் குரூப் வந்து வேணும். அதனால் நிறைய பேர் வந்து அதில் வாலண்டியர் குரூப்பில் வந்து டெலிகிராம் மூலமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணாலுமே அடுத்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்க் மூலமாக நிறைய பேர் உள்ளே போயிட்டு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை வந்து யார் வந்து பர்ஃபெக்டாக அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு எலிஜிபிள். நிறைய பேர் எலிஜிபிளாக இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து நான் டைரெக்டாக மீட்டிங் என்னால் அட்டன் பண்ண முடியாது, சம் ஃபேமிலி இஷ்யூஸு, ஆனால் நான் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் நான் வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த மாதிரி கூட இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மெசேஜ் வந்து அவங்க வந்து இப்போ ஃபைனலாக அனுப்பணும். அது எப்போ அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பிடிஓ செலெக்ஷன். ஆனால் பிடிஓ செலெக்ஷனுக்கு வந்து அந்த வாலண்டியர்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கமாண்டர், பிடிஓ, டீம் லீடர், அந்த மாதிரி நிறையா பொசிஷன் இருக்குது. அதுக்குண்டான ஒர்க்கு வந்து கொடுப்பாங்க. அந்தந்த பதவி, அதாவது சொல்லுவோம்ல நம்ம கமாண்டர், டீம் லீடர், பிடிஓ, அவங்கவுங்களுக்கு உண்டான ஒர்க்கு வந்து கொடுப்பா. அதை யார் பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு இமெயில் வந்து அவங்க சைடு வந்து நம்ம வந்து அனுப்பணும். பிடிஓ இருக்கிறதுக்கு நீங்கள் ஓகேவா அப்படின்ட்டு அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போது பிடிஓ செலெக்ஷனுக்கு இதுதான் அப்டேஷன். மைக்ரோ டாஸ்க் ரிலேட்டடாக என்ன அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வந்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ஷேர் சாட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த 3 சோஷியல் மீடியாவில் மூலமாக அவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்ன மாதிரி வந்து போஸ்ட் போடணும் போடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டோரி போட சொன்னால் நிறைய பேர் வந்து ஸ்டோரி போட்டு வச்சுருக்காங்க. போஸ்ட்டு தான் போட சொல்லியிருக்காங்க எஸ்பிஓ சைடு. ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்டோரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரி 24 மணி நேரத்துக்குள்ளே அது காணாமல் போயிடும். போஸ்ட்டு போட்டால் தான் அது இருக்கும். அப்போ தான் மைக்ரோ டாஸ்க்கு நீங்கள் வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூஆர்எல்லை வந்து செக் பண்ணும்போது வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிடலாம். போஸ்ட் இவங்க போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. நிறைய பேர் வந்து அது ஸ்டோரியாக போட்டதுனால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அதே மாதிரி பப்ளிக் அப்படின்ட்டு போட வேண்டிய இடத்துல நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு போட்டு போஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு வகையான மிஸ்டேக். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி போஸ்ட் வந்து நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் அந்த மாதிரி மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் நீங்கள் மந்த்லி எத்தனை போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி டேட்டில் நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டையும் போட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த யூஆர்எல்லை எடுத்து நீங்கள் போயிட்டு எஸ்பிஓ லாகின் பேஜில் லாகின் பண்ணி அந்த யூஆர்எல்லை போயிட்டு சப்மிட் பண்ணணுமானா சப்மிட்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் எவ்வளோ போஸ்ட் வந்து டெலீட் ஆகிருக்கோ அத்தனை போஸ்ட்டும் இன்றைக்குள்ள டேட்டில் வந்து நீங்கள் போட்டு முடிச்சிருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து போட்டிருக்காங்க, அதை பப்ளிக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போஸ்ட்டும் வந்து போடணும். ஸ்டோரின்னு போட்டு வச்சுருக்கீங்க. டெலீட் பண்ணவங்க அகெயின் வந்து எத்தனை நீங்கள் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டாஸ்க்கையும் நீங்கள் வந்து நியூவாக இப்போ போட்டு
சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதாவது உங்களுடைய சோசியல் பேஜில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும், அவங்களே வெரிஃபை பண்ணிக்கிருவாங்க. இது வந்து இந்த டியூரேஷன் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து 5th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிடுங்க. நியூவாக ஒர்க்கு வந்து மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வெனஸ்டே கன்ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க, வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மிஸ்டேக் வந்து இனிமேல் யாருமே பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் இவ்வளோ டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 5ல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறத பப்ளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டோரியில் இருக்கிறத போஸ்ட்டில் போட்டுக்கோங்க. டெலீட் பண்ணவங்க எத்தனை லிங்க் வந்து எத்தனை டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க. இது ஏப்ரல் 5th வரைக்கும் தான் அப்படின்ட்டு அந்த டைமையும் சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது, நாங்கள் செக் பண்ணி பார்த்தா ரிஜெக்ட் ஆகக்கூடாது, அதுக்காகத்தான் இந்த சான்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வெனஸ்டேலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கும் இனிமேல் வந்து செக் பண்ணுறது ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸ்பாட்லேயே அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸோ ஒர்க்கை வந்து கரெக்டாக அந்த டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் ரிலேட்டடாக அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சேல்ஸ் டீமாக இருந்தவங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த அப்டேஷன் வந்து கிடையாது. சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் நம்ம வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து அது பெண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த அப்டேஷன். இது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து முழுமையாக கேட்டால் மட்டும்தான் பெண்டிங் மெம்பர்ஸுக்கு வந்து இது புரியும், ஓகேவா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அது பெண்டிங்காக காட்டும். நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெண்டிங் இருக்கும். அந்த பெண்டிங் மெம்பர்ஸை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த அப்டேஷன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணி அது வந்து அப்ரூவல் ஆகிருக்கும் பார்த்திங்களா, அந்த பர்ச்சேஸ் பண்ண மெம்பர்ஸை ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளே அவங்க அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க கூப்பன் கோடு வந்து இனிமேல் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா சேல்ஸ் டீம்ஸ் மட்டும்தான், ஓகேவா? கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணாத மெம்பர்ஸ் வந்து பை மோட்டில் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். எதுக்கஸ்ட் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அது எவ்வளவு நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே அது வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இது வந்து ஆஃபராக மட்டும்தான் அவங்க வந்து கேட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா எதுக்கஸ்ட் கோர்ஸோட அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் பெண்டிங்காக இருக்கிறதுனால அவங்களுக்காக ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரூபா அப்படின்னா 7500 ரூபாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நியூ ஜாயினர்ஸாக இனிமேல் வருவாங்க, அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணது டபுளாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து எதுக்கஸ்ட் கோர்ஸ் வந்து தமிழ் பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதில் தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்குது, அதர் லாங்குவேஜ் வந்து கிடையாது. அதனால் தமிழ் இல்லாத பீப்புள் வந்து இந்த கோர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ தமிழ் இல்லாத பீப்புள் வந்து இந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு வேறு கோர்ஸ் இருக்குது, அதுக்குண்டான ப்ராசஸும் இனிமேல் எஸ்பிஓவில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் வந்து பண்ணணும். 10 டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணலைன்னா அந்த கோடு வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். கோடு எக்ஸ்பைரி ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி தான் பெருகுது. ஒரு சாமானியனுக்கு அது அணுகிறதுல சில சிரமங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது எக்ஸ்பைரி ஆகிட்டா 30,000 மதிப்புள்ள கோர்ஸ் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்பைரி ஆகிட்டா 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா 30,000 மதிப்புள்ள கோர்ஸ் தான் நீங்கள் வாங்க முடியும். அந்த 10 டேஸ்க்குள்ளே 7500 ரூபா கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஆஃபர் தான். அப்படி பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா நியூ வித்ராவல் வந்து வராது. இதுக்கு முன்னாடி சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் 1000 மதிப்புள்ள கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இது கிடையாது. சேல்ஸ் டீமில் ரிக்வெஸ்ட் கொடுத்து பெண்டிங்காக இருக்க மெம்பர்ஸு 10 நாளுக்குள்ளே நீங்கள் கோர்ஸை வந்து வாங்கலைன்னா அது எக்ஸ்பைரி ஆயிரும். அப்படி எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா 30,000 ரூபா மதிப்புள்ள கோர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். இல்லைன்னா இப்போ நியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ்,
கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் நம்ம ஒர்க் பண்ணி அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வராது. நீங்கள் வந்து வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம், ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஆகாது. அது பெண்டிங்லேயே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட்டே கொடுக்க முடியாது. ஸோ கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணது தான் கரெக்டான வே. அதே மாதிரி ஓல்டு வித்ட்ராவல் 30 நாளுக்குள்ளே ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து 13,000 இல்லைன்னா 15,000த்துக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 7,500 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைன்னா 13,000லேருந்து 15,000த்துக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா, அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நியூ வித்ட்ராவல் அமௌண்ட்டு 7 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன் மெம்பர்ஸ் இருக்கிறவங்க நான் இப்போ சேல்ஸ் டீமாக மாறணும் அப்படின்ட்டு சொல்கிறவங்க எதுக்கஸ்ட் கோர்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா எதுக்கஸ்ட் கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே சேல்ஸ் டீமாக வந்து மாறிடுவீங்க. அந்த ப்ரூஃபை வந்து எப்படி வந்து ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த அதுக்குண்டான ப்ராசஸும் அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்களும் அந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணிவிட்டு சேல்ஸ் டீமாக நீங்கள் மாறிடலாம். நியூ ஜாயினிங் மெம்பர்ஸ் வந்து கொண்டு வந்தால் நியூ ஜாயினிங் மெம்பர்ஸை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் ஆஃபர் வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. அப்படி நியூ ஜாயினிங் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் எல்லாமே முடிஞ்சிடும், இனிமேல் கிடைக்காது, எக்ஸ்பைரி ஆகிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்கஸ்ட் கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க ரிவார்டு பாயிண்ட் வந்து 30,000 அது அமௌண்ட்டாக எடுக்கிறது உங்களுடைய திறமை தான். அது எஸ்பிஓ வந்து அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அந்த ரிவார்டு பாயிண்ட்டை வந்து எப்படி அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ் வந்து சொல்வேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ரிவார்டு பாயிண்ட்டை வந்து ஷாப்பிங்காவோ இல்லைன்னா கோர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அந்த கோர்ஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ரிவார்டு பாயிண்ட்டாக அதில் வந்து ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் அமௌண்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதுதான் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸுக்கு உண்டான அப்டேஷன். இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 7,500 மட்டும்தான். அது தமிழ் பீப்புள் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். எனக்கு ஓல்டு வித்ட்ராவல் நியூ வித்ட்ராவல் நான் வருத வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், நான் அதிக அமௌண்ட் வந்து பே பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்கிறவங்க அதிக அமௌண்ட்டு பே பண்ணிக்கோங்க. எனக்கு நான் குறைவான அமௌண்ட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதேன், நான் வித்ட்ராவல் வந்து ஓல்டு வித்ட்ராவல் வந்து அடுத்து வரட்டும் அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த 7,500 ரூபாய். இது 10 நாள் மட்டும்தான். எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து எந்த ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதில் மிஸ்டேக் எதுவும் பண்ணால் அவங்க வந்து ஒவ்வொரு சான்ஸ் கொடுக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ரீஃபண்டுக்கு நிறைய தடவை சான்ஸ் கொடுத்தாங்க, அதே மாதிரி இதுக்கு சான்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த 10 டேஸ்க்குள்ளே இன்னையிலேருந்து 10 நாள் வந்து டைம் எடுத்துக்கோங்க. சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் பெண்டிங்காக இருக்கிறவங்க இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினிங் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்கலாம், ஓல்டு வித்ட்ராவல் நியூ வித்ட்ராவல் வந்து பெண்டிங்கில் இருக்குது, கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது, இப்போ எதுக்கு நியூ வித்ட்ராவல் வந்து அவசரம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி 3 lakh மெம்பர்ஸ் வந்து எஸ்பிஓவில் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆக்டிவ் மெம்பர்ஸு 1 lakh பீப்புள் இருக்கிறாங்க. அதில் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணாங்க கம்மியான மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. எதுக்கஸ்ட்லேயும் கம்மியான மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு பர்ச்சேஸ் வந்து நடக்கும் அப்படின்ட்டு பை மோட்டில் வந்து அஷூரன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஆனால் யாருமே அவ்வளவா பர்ச்சேஸ் வந்து பண்ணலை. ஏன்னா எஸ்பிஓ சைடு சொல்கிற இன்ஃபர்மேஷனை வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை. அதனால் ஃபாலோ பண்ணாத மெம்பர்ஸால் ஃபாலோ பண்ணுற மெம்பர்ஸுக்கு வந்து பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வித்ட்ராவல் வந்து எல்லாருக்கும் ஒரே போல் தானே ரிலீஸ் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க, இவங்களுக்கு தான் பண்ணணும், அவங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணலை நிறைய பேர். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா எதுகஸ்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா எதுகஸ்ட்டில் உள்ளவங்ககிட்ட இவ்வளோகான பர்ச்சேஸ் நடக்கும் அப்படின்ட்டு எஸ்பிஓ வந்து பேசியிருக்காங்க. அந்த கோர்ஸு பார்த்திங்கன்னா நிறைய ரூபா. ஆனால் அவங்க வந்து இப்போ சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்து பெண்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் பண்ணணும், ஆஃபர் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு எதுகஸ்ட் மூலமாக கேட்டிருந்தாங்க. அவங்க 7500 வந்து அந்த கோர்ஸை வந்து ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 10 டேஸ் மட்டும்தான். அதுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதோட அமௌண்ட் வந்து அதிகமாக ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் வேறு கோர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 10 டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிடணும். ஓகேவா? எதுகஸ்ட்டில் கண்டிப்பாக இவ்வளோ கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னதுனால மட்டும்தான் இப்போ நியூ ஜாயினிங் வந்து கொண்டு வர்றாங்க. ஓகே, நியூ மெம்பர்ஸும் வருவாங்க, அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக எஸ்பிஓக்கு வந்து இன்கம், அதாவது பேமெண்ட் வந்து வரும். அந்த பேமெண்ட்டில் நம்ம வந்து ரீஃபண்ட் வந்து கொடுக்கலாம், ஓல்டு விட்ராவல் கொடுக்கலாம், நியூ மெம்பர்ஸுக்கும் நியூ விட்ராவல் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இவ்வளவு எதுகஸ்ட்டில் வந்து இவ்வளவு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பர்ச்சேஸ் நடந்திருக்கு, நியூ மெம்பர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது மூலமாக நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதுக்காக மட்டும்தான் நியூ மெம்பர்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே பெண்டிங்காக இருக்கிறது இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாத ஒரே ரீசன் மட்டும்தான். நிறைய மெம்பர்ஸும் வெளியில் போயிட்டாங்க, கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்க போய் தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு முடிவாக வந்து அவங்க வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. நம்மளுக்கு பேமெண்ட் வரணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓ வந்து நல்லபடியாக ஒரு க்ரோத் ஆகும். ஏன்னா இஓடபிள்யூஓ நிறையா கவர்மெண்ட் சைடு வந்து அந்த ரூல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால எஸ்பிஓ வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு க்ரோத்தாக நல்லபடியாக போகணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து இவ்வளோ வருஷமாக வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2018 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்ட்ரகிள் மூலமாக அவங்க வந்து விட்டுட்டு போகாமல் இதை கரெக்டாக நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் டைஅப் பண்ணுறாங்க. எதுகோஸ்ட்டு, பைமோட்டு, ஸ்டார் ஹெல்த்து, இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து அவங்க டைஅப் பண்ணுறதுனால இவங்க வந்து எப்படி விட்டுட்டு போவாங்க, கொஞ்சமாச்சு சிந்திக்க வேண்டாமா அப்படின்ட்டு தான் அவங்களுடைய ஆதங்கம். இப்போ நானே உண்மையை இருக்கிறத நான் சொல்கிறதுனால இவள் வந்து எஸ்பிஓ சேர்ந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாள் அப்படின்ட்டு கூட வந்து யாரும் நினைக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை வந்து பண்ணலாமா அப்படின்ட்டு எனக்கே ஒரு தாட்டு வந்து தோணும். அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு சாய்ஸாக கிடச்சிச்சு அப்படின்னா அது எஸ்பிஓ மட்டும்தான். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இவ்வளோ வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறதே. இது மூலமாக நான் வந்து அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணியிருக்கேன், எந்தவித லாஸுமே கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள கம்பெனி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மாதத்தில் வந்துட்டு காணாமல் போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கம்பெனி கூட பார்த்திங்கன்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம எஸ்பிஓ மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு கொடுத்து மெம்பர்ஸுக்கு வந்து நம்மளை நம்பி வந்த மெம்பர்ஸுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறல. நம்மளுடைய புரிதல், அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் ஒரு காரணமே தவிர மற்ற எதுவுமே காரணம் இல்லை. இதை புரிஞ்சுட்டாலே போதும். ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூ ஜாயினிங் மெம்பர்ஸ் யாருமே பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேஷனில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கேளுங்க. உங்களுடைய எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.